இந்த காதல்ல பொதுவான விஷயங்கள்ல தப்புன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் உடம்பு தெரியுற மாதிரி ரொம்ப பச்சையா ட்ரெஸ் போடுறது வந்துட்டு தப்பு. இதெல்லாம் ஜென்ரல் டேர்ம்ஸ்ல தப்பு என்னவோ அதெல்லாம் தப்பு தான். அதே மாதிரி பசங்க வந்துட்டு சரக்கு அடிக்கிறது தப்புனா தப்பு தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது உனக்காக எனக்காக எல்லாம் மாறாது. தப்பு தான். அதை மீறி பண்றதும் அவங்க இஷ்டம். ஓகேவா? அதை தாண்டி சில விஷயங்கள் வந்துட்டு தப்பு ஜென்ரலா கிடையாது. ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்பா பார்க்கும்போது சில விஷயங்கள் தப்பா எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணுக்கு அவன் லவ் பண்ற பையன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா பழகிறது பிடிக்கலன்னு வச்சுக்கிடுங்க. ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ல அது தப்பு தான். ஆனா அது நம்ம கூட வேலை பார்க்குற கொலீகாவோ இல்லை நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ரிலேட்டிவ்ஸாவோ இருக்கும்போது வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். அவங்க கிட்ட மூஞ்சி காட்டுறது வந்துட்டு ரிஸ்க்கு, இல்லைன்னா அது வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல பேசிதான் ஆகணும். ஓகேவா? ஆனா அதுலதான் அந்த லவ் சாக்ரிஃபைசஸ் கொஞ்சம் வைக்கணும். என்னன்னா, பேசி ஆகணும்னு கட்டாயம், ஆனா நானா போய் பேச மாட்டேன். அவங்க பேசி நான் ரிப்ளை பண்ணா போதும்ல, அந்த மாதிரி மட்டும் இருந்துக்கிறேன். நானா போய் பேச மாட்டேன் அப்படிங்கிற சாக்ரிஃபைஸ் ஆகுது நம்ம பண்ணி தான் ஆகணும் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களும் ரிலேஷன்ஷிப்புக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழணும். ஏன்னா நமக்காக நம்மளை நம்பி வரப்போற ஒரு பொண்ணோ பையனையோ நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணாம இருக்கிறது தப்பு. கன்சிடர் பண்ணணும். சம்டைம்ஸ் புரிய வச்சு சில விஷயங்களை வந்துட்டு தப்பு இல்லைன்னு புரிய வச்சு கொண்டு போகலாம். சில விஷயங்கள் தப்பு தான், இல்லைன்னா கொஞ்சம் பெருந்தன்மையா, ஆமா அவளுக்கு ஹேர்ட் ஆகுது இல்லை அவங்களுக்கு ஹேர்ட் ஆகுது, நான் ஏன் அதை போட்டு கட்டாயப்படுத்தி பண்ணணும், அது புரிஞ்சுக்கிற, அதாவது அங்கிருந்து வரும்போது ஓகே நம்மளா போய் அந்த விஷயத்த பண்ணி அவங்களை ஹேர்ட் பண்ணாங்கன்னா சொன்னது கரெக்ட்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கரெக்டான வீடியோஸ் போடுறேன்.